ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். அப்பாடா! ஒரு வழியா தேர்தல் முடிஞ்சது. ரொம்ப கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். தேர்தல், தேர்தல், தேர்தல் அப்படின்னு. இந்த தேர்தலும் முடிஞ்சிருச்சு. எல்லாருடைய விருப்பப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் பிரேக் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல இந்த ஓட்டுப்பதிவு அப்படின்றது பயங்கரமா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 84.29% இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் இது நடந்திருக்கு. இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த டோக்கன் குடுத்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னமும் கூட ஒரு 1% அல்லது 2% கூட இன்னும் இன்கிரீஸ் ஆகலாம். ஒரு 85ன்னு வச்சுக்கலாம். நம்ம அரவுண்டா ஒரு 85% ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னும்போது, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓட்டு போடணும்னு மெனக்கெட்ட அத்தன பேருக்கும் வந்து நன்றிய சொல்லணும். காரணம் எல்லா இடங்கள்லயும் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த வேட்கை எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு. அதனால ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நெறைய பேருக்கு ஓட்டு போட முடியலன்றது ஒரு காரணமாவும் இருந்துச்சு. நெறைய பேர் எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்குன்ற மாரியான சில விஷயங்கள்லாம் நடந்ததுனாலும் கூட, ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. நெறைய பேர் சொல்றாங்க இது ஒண்ணும் ரெக்கார்ட் பிரேக் கிடையாது. இது நம்ம எஸ்ஐஆர்னால வந்த பிரச்சனை. எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு ஏகப்பட்ட வாக்குகள் இருந்துச்சு. அது ஒரு 70 லட்சத்துக்கு மேல எடுத்துட்டாங்க. இல்லன்னா நமக்கு அப்படி ஆயிருக்கும், இப்படி ஆயிருக்கும்லாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த 5,00,00,000 சம்திங் ஒரு 60, 68 லட்சம் என்னமோ இருக்கும். அந்த நம்பர்ஸ்ல கணக்கு பண்ணும்போது, இது ஒரு 4,00,00,000க்கு மேல வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா ஆமா 4,71,00,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் தான். பெரிய அளவுக்கு இந்த ஓட் அப்படின்றது இன்னைக்கு நடந்துச்சு. எல்லாருமே பயங்கர என்துவா இருந்தாங்க. எல்லாருமே ஏதோ சந்தோஷமா இருந்தாங்கன்றத பார்க்க முடிஞ்சது. எல்லாரும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே ஏதோ சந்தோஷத்தோட இருந்தாங்க. பொதுவா ஓட்டு போடணும்னா ஓட்டு போடணும். போட்டோம். ஓட்டு போட்டாச்சு. முடிஞ்சு போச்சுங்க. பட் இந்த தடவ கொஞ்சம் வேற மாரி இருந்துச்சு. அது சோசியல் மீடியாவுடைய தாக்கங்கள் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு இந்த தேர்தல்ல. விஜய் அவர்களின் தாக்கமும் இந்த 2026 தேர்தலோட அந்த ஓட்டு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஐஆருடைய தாக்கம், எஸ்ஐஆர் அந்த கம்மி பண்ணது. ஸோ அந்த கம்மி பண்ணதுனால வந்தது. இது ஒத்துக்கிறேன். பட் ஆனா அது முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்றது. ஓட்டு சதவீதம் அதிகமானோன பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஓட்டு சதவீதம் அதிகமானா, ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு பொதுவான கருத்து உண்டு. அது பல காலங்கள்லயும் நடந்திருக்கு. 2016 தவிர மத்த எல்லா நாள்லயும், அது எல்லா ஆட்சி காலத்திலயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் ஒரு வகையான அந்த ட்ரெண்ட்ல போகுதோ! அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தது. காலையில ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் வந்திருந்தது. 9 மணி நிலவரத்தில படி பார்த்தீங்கன்னா, 2021ல 13% இருந்தது. நமக்கு இப்போ 17% ஆச்சு. அது அப்படியே 11 மணி நிலவரமா மாறும்போது, 26% 2021ல இருந்தது. அதுக்கப்புறம் 34% நமக்கு மாறுச்சு. அதாவது 18, 18, 17.5, 18 அப்படின்ற அந்த பெர்சன்டேஜ்லயே இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேளையில கிட்டத்தட்ட 84, 85% வாக்குகள் விழுந்திருக்கு. ஆ விஜய் அவர் இந்த தேர்தல்ல ஒரு முக்கிய புள்ளியா இருக்காரு. அவருக்குன்னு வாக்குகள் என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு எதுவுமே கணிக்க முடியாது தான். ஆனா, விஜயால பல இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க. உண்மையாவே அவருக்கு ஓட்டு போடணும். அவரு இந்த எலக்ஷன்ல வந்திருக்காரு. அவருடைய ரசிகர்கள், தொண்டர்களாக மாறுனவங்கள அவருக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு பல தாக்கங்கள் இதில இருந்துச்சு. நெறைய பேர் சோசியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணாங்க. அதுவும் முக்கியமா கிளாம்பாக்கம் பஸ் இல்லாம நெறைய ஊர்கள்ல பஸ் கிடைக்காம நெறைய பிரச்சனையாகி, விஜய் அவர்கள் கடிதம்லாம் எழுதுறாரு. "இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஊர்லேருந்து வரவங்க வேண்டியவங்கலாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு." அப்படின்ற மாரி கடிதம்லாம் கூட எழுதியிருந்தாரு. கிளாம்பாக்கம் அந்த பஸ் கிடைக்காம போனதுனால, சில ல 1000 சில 1000 ஓட்டுகள் விழாம போனதுன்றதும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நெறைய பேர் வீடு திரும்பிட்டாங்க அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டோம். ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் இந்த தடவ நடந்திருந்தாலும் கூட, விஜய் அவர்களுடைய தாக்கம் கண்டிப்பா இதில ஒரு மிக முக்கியமான நபரா இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு 3 விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஏன் இவ்வளோ ஓட்டு சதவீதம் கேட்டா, முதல்ல விஜய் அவர்கள், 2வது எஸ்ஐஆர் உடைய தாக்கம், 3வது புது வாக்காளர்களுடைய வரவு அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கு. நெறைய பேர் முன்னலாம் பார்த்தீங்கன்னா 20, 30 லட்சம் வரும். இப்பலாம் வெறும் 20 லட்சம் தான் வந்திருக்கு. வெறும் 20 லட்சம் வாக்காளர்கள் தான் அதிகமாயிருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு ஒரு சில தரப்புலாம் பேசுறத பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இது 85% நம்ம நெருங்கிட்டோம். இன்னொரு பக்கம் காலையிலிருந்து இந்த ஓட்டு போடும்போது சில விஷயங்கள்.
இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் இத முடிச்சிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த தொகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆகியிருக்கிறது வீரபாண்டி தொகுதியில தான். கிட்டத்தட்ட 93% பேர் வந்து அங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கரூர். இந்த 2025ல செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்ததுனால, கரூர யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்து வரலாற்றிலிருந்து மறக்க முடியாத ஒரு ஊரா இருக்கிறதுனால, கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. அங்க வந்து 91% கிட்ட வந்து கிட்டத்தட்ட 92 நெருங்கி இருக்கு. 91.78 வந்து தொட்டிருக்காங்க அப்படின்னும்போது, அங்க வந்து ஒரு இவ்வளோ ஓட் நடந்திருக்குன்றது, அது ஏதோ ஒரு காரணங்கள் வந்து இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்த ஏற்படுத்துது. என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மென்ட் வந்து இருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி தொகுதியில ஒரு 91.43% வந்து ஓட்டு வந்து விழுந்திருக்கு. இதெல்லாம் நான் ரஃப்பா இது சொல்றேன். ரஃப் மீன்ஸ் அ எல்லாத்தையும் டீட்டெயில்டா சொல்லல. ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் வந்து சொல்றேன். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய இருக்குங்க இல்லையா? எடப்பாடி, ஸ்டாலின், விஜய், சீமான் இவங்கலாம். இவங்கலாம் இந்த தொகுதியில இருந்தாங்க இல்லையா? அந்த தொகுதியோட வோட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணி நிலவரப்படி சொல்றேன். எடப்பாடி தொகுதியில நம்ம சொன்னோம் 91.43. அதுவே கொளத்தூர் வந்தீங்கன்னா 85.88 தான். அடுத்து பெரம்பூர் வந்தீங்கன்னா 89.12. ஆ அதுவே காரைக்குடிக்கு போனீங்கன்னா 73.63. திருச்சி கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா 81.51. இதெல்லாம் 6 மணி நிலவரப்படி. மேபி நாளைக்கு தான் எல்லாமே பக்கா ரிசல்ட்டா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துரும். இல்லன்னா இந்த 8, 9 மணிக்கு மேல பக்கா ரிசல்ட் உங்களுக்கு வந்துரும். ஸோ இதுல இந்த சிஎம் வேட்பாளர்கள்லயே அதிகமா வந்து பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறது அந்த தொகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி தான் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து விஜய் பெரம்பூர்ல வாங்கியிருக்காரு. 89 வாங்கியிருக்காரு. 3 தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் 85 வந்து வராரு. அதே திருச்சி கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ரொம்ப கம்மி. இருக்கிறதுலே லோயஸ்ட் காரைக்குடி தான் 71 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாரி ஒரு சில கிராமங்கள் நாங்குநேரி, இந்த மாரி வேங்கை வயல் இந்த மாரி கிராமங்கள்லாம் வந்து வோட் பெர்சன்டேஜ் போடல. அதுவும் நாங்குநேரியில அந்த பெரும்பட்டு அப்படின்ற கிராமத்துலலாம் வந்து நெறைய பேர் வந்து ஓட்டு போட போகல. எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்றதையும் வந்து பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் கடைசி கட்டத்தில வந்த பணம் பணம் கொஞ்சம் நெறைய கட்சிகளால இந்த 2 திராவிட கட்சிகளால குடுக்கப்பட்டது. அது ஒரு ரீசனாவும் வந்து இந்த வோட் போலிங்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னும் சில கருத்துக்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இருக்கிறதிலேயே லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தா, லோயஸ்ட்டே 75% கன்னியாகுமரியில 75.41% வந்து வந்திருக்கு. இருக்கிறதுலே லோயஸ்ட்டே கன்னியாகுமரி தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம இந்த ஓட்டு போட்டவங்க, அந்த லிஸ்ட்டு, இதுக்கப்புறம் அத வச்சு நம்ம நெறைய பேச வேண்டியிருக்குன்னு வச்சுக்கங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல எங்கெங்க எவ்வளோ தொகுதிகள் இப்பவே ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாருமே வந்து எல்லா சேனல்களும் இப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ்ஐஆர்னாலயா? விஜயாலயா? காசு குடுத்ததுனாலயா? எதனால? ஒண்ணுமே இல்ல. அதனாலலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதனால விஜய்க்கு 1% கூட போறது கிடையாது. திமுக வந்து மீண்டும் 230 தொகுதிய புடிச்சு ஆட்சிக்கு வந்துரும். இல்ல அதிமுக தான் 180 தொகுதிக்கு மேல வரும்ன்ற பேச்சுக்கள் இப்ப எல்லா சேனல்கள்லயும் இப்ப வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. அ இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த சில சம்பவங்கள் வந்து சொல்லணும்னா, காலையில வோட் பெர்சன்டேஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அஜித் அவர்கள் தான் முதல்ல வந்து ஓட்டு போட்டாரு. அதாவது 6:45க்குலாம் வந்துட்டாரு. அதாவது விஜய் சொன்னத முழுசா ஏத்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித் தான். காலையில எந்திரிச்சு பக்காவா ரெடி ஆயிட்டு, அவங்க ஓட்டர் ஐடிய கையில எடுத்துக்கிட்டு, வந்து விசில் சின்னத்தில ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதுக்கேத்த மாரி காலையிலேயே எந்திரிச்சு, குளிச்சுட்டு, பக்காவா ரெடியாகி, கோட் ஷூட்லாம் போட்டுட்டு வந்து அ இதுக்கு ஓட்டுச்சாவடிக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் தான். அவர் எந்த சின்னத்தில ஓட்டு போட்டாருன்னு எனக்கு வந்து தெரியாது. ஆனால், அவர் வந்து ஒரு கோடு வேர்ட் குடுத்துட்டாருன்னு சொல்லி உருட்டுனானுங்க பாருங்க ஒரு உருட்டு. யப்பா! யப்பா! கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாராம். கூலிங் கிளாஸ் யார் போட்டிருப்பா? கருப்பு கிளாஸ் யார் போட்டிருப்பா? அவரு போட்டிருப்பார் இல்லையா? அப்ப கோட் வேர்ட் அக்செப்டட். அவரு தான் அப்படின்னு. அவரு பேசவே இல்ல இன்னைக்கு. அவரு வந்து மாற்றம் தேவையான்னு கேட்டதுக்கு, "நோ நீட்" அப்படின்ட்டு போயிட்டாராம். அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லன்னு, அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள செருப்பால அடிச்ச மாரி வந்து, அவருடைய மேனேஜர் இவரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு பேரு நல்ல பேரு சந்திராவோ ஏதோ ஒண்ணு வரும் அவரு. அவரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லலையான்னு. இதே மாரி தான் அவரு ஒரு இன்டர்வியூ குடுத்தப்போ வந்து விஜய்க்கு அகைன்ஸ்ட்டா பேசிட்டாரு, விஜய்க்கு அகைன்ஸ்ட்டா பேசிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அது சொல்லிட்டாரு. அடுத்த நாளே சொல்லிட்டாரு. ஒரு அறிக்கையே குடுத்துட்டாரு. "நான் அப்படி சொல்லவே இல்ல. என்னைக்குமே என் நண்பர் விஜய்க்கு எதிராக நான் பேச மாட்டேன்." அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாரு. இப்போ வந்து இதே மாரி தான் சிம்பு அவர்கள் எப்பயோ 2016ல அவர் பேசின ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போட்டு சோசியல் மீடியால பார்த்தீங்களா, அஜித்தும், சிம்புவுமே வந்து இந்த ஆட்சி மாற்றம் தேவையில்லன்னு சொன்னாங்க. எவ்வளோ கேவலமானவனுங்கல்ல நீங்க. அவங்க 2 பேருமே சிம்புவே 3 மணிக்கு மேல தான் வராரு. இன்னும் 3, 4 மணிக்கு தான் வந்திருப்பாரு ஓட்டு போடுறதுக்கு. ஆனா இவனுங்க அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டானுங்க. சிம்பு சொல்லிட்டாரு, அஜித் சொல்லிட்டாரு. என்னப்பா சொன்னாங்க? யாருப்பா இவங்களான்னு கேட்டா, இவங்கலாம் நடிகர்கள். ஆனா இவங்க எதிர்க்கிறது யார? இன்னொரு நடிகர. அதாவது விஜய் வந்து ஒரு நடிகர். அவர் அரசியலுக்கு வரக்கூடாது. ஆனா
இத வந்து இவங்கலாம் சொல்லிட்டாங்க. அஜித்தே சொல்லிட்டாரு. சிம்புவே சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்க வந்து புலங்காகிதம் அடைஞ்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நடிகர்கள பார்த்து தான். இது கேவலமா இருக்காதா உங்களுக்கு இது பண்றதுக்கு? அதுவும் யாரெல்லாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய அ நபர்கள். அ சில பேர்லாம் வந்து நல்ல வாய் விட்டு சொல்லக்கூடாது அவைங்களெல்லாம். அதுக்காக சொல்றேன். சில பேர்லாம் ரொம்ப கேவலமா வந்து அத தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து மறுத்ததுக்கு அப்புறமும் அதையே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அஜித்தும், சிம்புவும், அஜித்தும், சிம்புவும், அஜித்தும், சிம்புவும்னு போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. சரி இது இது ஒரு தீராத பைத்தியங்கள். இதுங்களுக்கு இதுக்கு மேல நம்ம வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து யாரும் வந்து பெருசா எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் வந்து அ பத்திரிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆதரவு நிலைப்பாடு வந்து எடுப்பாங்க. அவங்கலாம் திமுக ஆட்கள் தான்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் டைரக்ட்டாவே நாங்க திமுக தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய சில பேர்லாம் வந்து கையில இப்படி வச்சுட்டு, இப்படி ஃபோட்டோலாம் போட்டு, "ஓரணியில் தமிழ்நாடு" அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் காலையிலேயே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பதிவுகள்லாம் போடும்போது, நாங்க வந்து நீங்க வந்து இந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கூகுள்ல போயிட்டு தமிழ்நாடு கல்வியில எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போய் ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு இப்போ இந்த ஸ்டேட் என்னவா இருக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. அத பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. இத பார்த்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி, டே மறைமுக ஆதரவ வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த வேல? ஓட்டு அவங்க எல்லாமே எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க வந்து அவங்கள வந்து ஏதோ பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி போயிட்டு, அத யோசிச்சு பாருங்க, இத யோசிச்சு பாருங்கன்னா, மக்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தானே ஓட்டு போடுவாங்க. பாலியல் பிரச்சனைகள் பத்தியும் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. கடன் பிரச்சனைகள பத்தியும் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. வாக்குறுதிகள பத்தியும் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. அ வாரிசு அரசியல பத்தியும் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. அ இந்த மாரி ஒவ்வொரு காரணத்த யோசிச்சு தானே அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனா, இவங்கலாம் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு குடுப்பதற்காக எவ்வளோ வந்து மெனக்கெட்டாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஆனா, இந்த கிளாம்பாக்கம் விஷயம் தான் ஒரு புரியாத புதிரா இருக்கு. எப்பவுமே நம்ம தீபாவளி, பொங்கல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ரொம்ப அ இதுவா போயிடுவோம், ஈஸியா போயிடுவோன்ற மாரி சொல்றாங்க. அவ்ளோ ஈஸியாலாம் யாருமே போனது கிடையாது. கிளாம்பாக்கம் போனவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம கோயம்பேட்லேருந்து கிளாம்பாக்கம் மாத்தும்போதே, அது எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்னு தெரியும். ஏன்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ மாதவரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2வது போயும் உங்களுக்கு பஸ் இல்ல. போய் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான அறிக்கையும் இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய இயல்பான கோவம் தானே. அத வந்து வந்து இல்ல இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம்? இப்ப எல்லாமே வந்து எலக்ஷன் கமிஷன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா வந்து சொல்றது. இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி நெறைய இந்த ட்ரெஸ் கோட பத்தி நெறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆ விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, காலையில எந்திரிச்சு நீங்க இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நல்லா பக்காவா போகணும்னு. நெறைய பேர் விஜய் அவர்களுடைய அந்த காஸ்டியூமே அதே மாரி போட்டிருந்தாரு. முதலமைச்சர் கூட அதே மாரி காஸ்டியூம் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் அதே மாரி காஸ்டியூம் போட்டிருந்ததா சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆ ஒரு சிலர் வந்து சிம்புவும் சாரி சூர்யாவும், தனுஷும் வந்து பிளாக் போட்டுட்டு வந்துட்டாங்க. பிளாக்னாலே திராவிட கலர் தான். கோட் வேர்ட் அக்செப்டட். இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து சாவு வீட்டுக்கு கூட கருப்பு தான் போட்டு போவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உடனே வந்து அது திராவிடம் எல்லாருக்கும் என்ன புடிச்சிருக்கோ அந்த மாரி ட்ரெஸ்ஸ வந்து போட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ரஜினி பொண்ணு அங்க வந்து ஒயிட் அண்ட் ப்ரவுன்ல ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. கோட் வேர்ட் அக்செப்டடுன்றீங்க. அதுக்கப்புறம் சிம்பு ஒரு அதே மாரி விஜய் போட்டிருக்க மாரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தார். ஒயிட் அண்ட் கிரேல ஏதோ ஒண்ணு போட்டு வந்திருந்தாரு. உடனே கோட் அக்செப்டடுன்றீங்க. நீங்க தான் அவரு தான் ஏதோ 2016ல பேசினத எடுத்து நீங்க தான் உருட்டிட்டு இருந்தீங்க. அவரு 4 மணிக்கு வந்து இந்த மாரி ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி செய்றவங்க, இந்த மாரி வேடிக்கை காட்டுனவங்க இன்னைக்கு அதிகம். ஆனால் ஒன்று, ஒரு பெரிய பயத்தை இந்த 85% ஓட்டு அப்படின்றது ஒரு பெரிய பயத்தை குடுத்திருக்கு. ஒரு கலக்கத்த குடுத்திருக்கு. யாருக்கு என்ன நடக்கப் போது அப்படின்ற ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி பல இளைஞர்கள் இன்னைக்கு ஓட்டு போட வந்தாங்க. அது நெறைய பேர் வந்து அப்புட்லாம் இல்ல. எப்பவுமே போடுறது தான். இளைஞர்கள்லாம் ஓட்டே போட மாட்டாங்களான்னு. அப்புட்லாம் இல்ல. நெறைய இளைஞர்கள் ரொம்ப லெதார்ஜிக்கா இருப்பாங்க. வேண்டாம் எங்களுக்கு என்ன ஆகப் போகுது? அதனால எங்களுக்கு என்ன யூஸு? ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு கேட்கக்கூடிய நெறைய இளைஞர்கள் இன்னைக்கு அப்படி கேட்கல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நாங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டே தீரணும்னு வந்து போன அந்த பசங்கள நம்ம வந்து பாராட்டணும். எதுக்காக போனாங்களோ, யாருக்காக போனாங்களோன்றது முக்கியம் இல்ல. ஆனால் அந்த ஓட்ட போடணுன்றதுக்காக போனாங்க இல்லையா? அது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். அது அப்படி பார்க்கும்போது, விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா, இவ்ளோ பேர வந்து ஒரு ஓட்டு போட வச்சிருக்காரு. இத நெறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, மற்ற இவங்கலாம். ஆனால், இதற்காக விஜய்க்காக ஓட்டு போட போனவங்க, இன்னொரு பக்கம் விஜய்க்கு
எதிரா ஓட்டு போடணும்னு போனவங்க 2 பக்கமும் நான் சொல்றேன். விஜய்க்காக ஓட்டு போட போனவங்களும் உண்டு. விஜய்க்கு போடக்கூடாது. அதுக்கு நம்ம எதிர்க்கிறோம். அதுக்காகவாவது ஓட்டு போடணும்னு போன கூட்டமும் வந்து இருக்குன்னும்போது, ஏதோ ஒரு வகையில அதுக்கு விஜய் ஒரு முக்கியமான வந்து காரணமா வந்து இருந்திருக்காருன்றது தெரியுது. பட் ஆனா திருச்சி கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர்கள் கம்மி தான். ஆனா அங்கேயே வந்து அவருக்கு அந்த வோட்டிங் வந்து 81% தான் வந்திருக்குன்றது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதே நேரத்தில பெரம்பூர்ல 89% வந்திருக்கிறதையும் வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. அது அடுத்து எப்படி எப்படி நடக்க போது? இந்த வோட்டிங் பெர்சன்டேஜ் வச்சு அடுத்து சேனல்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்க? அப்படின்ற ஒரு கேள்விகள் ஒரு பக்கம் வந்து இருக்கு. நம்ம ஜோ கூட வந்து ஊருக்கு போனாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன்னாரு. ஐயா நொந்து போயிட்டேன் ஐயா. ஒரு 12 மணி நேரம் டிராவல் ஆயிப்போச்சு. நான் போனதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வந்து வண்டி ஓட்டுற மாரி ஆயிப்போச்சு. போற இடத்துல ஹோட்டல்ஸே இல்ல. டீ கூட குடிக்கிறதுக்கு முடியல. அந்த அளவுக்கு வந்து எங்க போனாலும் எதுவுமே வந்து இல்ல. ஒரு ஏதோ ஒரு பண்டிகை அது போயே தீரணுன்ற அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து மக்கள் ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. நான் போற வழியில நான் பார்த்தேன். அவ்ளோ கூட்டம். நம்ம இங்க சென்னைய தாண்டுறதே பெரும்பாடா இருந்தது. திண்டிவனம் வரைக்கும் ஏதோ சொன்னாரு. ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரொம்ப டிராஃபிக் ஹெவியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து போற மாரி இருந்துச்சு. ஆனாலும் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஓட்டு போட்டுட்டு தான் அடுத்த கட்ட வேலைகள்லாம் வந்து பார்த்தேன். தூங்க ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் வந்து நம்ம ஜோ அவர்கள் சொன்னாரு. அவர்ட்ட நேரடியா அந்த அனுபவத்தெல்லாம் வந்து அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கேட்டுப்போம் என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு. இதுவரைக்கும் 85% ஓட்டுகள் விழுந்திருக்கு. பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தில விஜய் அவர்களும் ஒருத்தர். மற்ற காரணிகளும் வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து இது என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.